அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 1ஆம் தேதி 11வது மாதம் காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி அந்த வார்த்தையின் மூலியமாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்ன வார்த்தை, என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இந்த நாட்களில் எத்தனையோ பிள்ளைகள் சொல்லுவார்கள், வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றோம், ஆனால் இன்னமும் எங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. ஊழியக்காரர் எங்களிடத்தில் சொன்னார், வருடம் ஆரம்பிக்கும் பொழுது நீ வீட்டை கட்டுவாய், இந்த வருடம் முடியறதுக்குள்ளாக வீடுகள் பூர்த்தி அடையும் சொல்லிட்டார். ஆனா இன்னமும் வீடு கட்ட முடியல, நாங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் தடையில இருக்குது. அவங்க வாக்குத்தத்தம் பண்ணினாங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறல, வாக்குத்தத்தம் நிறைவேறல. அநேக பிள்ளைகள் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். ஏன் இந்த புலம்பல், ஏன் இந்த கலக்கம்? உங்களுக்கு தெரியுமா? வாக்கு தத்தத்தை கொடுத்துருவார். அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க நீங்க வேதத்தின் பிரகாரம் நடக்க வேண்டும். ஊழியக்காரங்க மேலேயோ சபை மேலேயோ வாக்கு தத்தத்தின் மீதோ வாக்கு தத்தத்தை தந்த தெய்வத்தின் மீதோ எந்த குறைபாடுகளும் இல்லை. நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபைக்கு போனோம், வாக்கு தத்தம் கொடுத்தாங்க, வாக்கு தத்தம் நிறைவேறல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அந்த வாக்கு தத்தத்தை தெய்வம் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறணும். அதாவது உங்க கையில ஒரு ஆகாரத்தை வைத்துக்கொண்டு வயிறு நிறையும் வயிறு நிறையும் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா வயிறு நிறையாது. கொஞ்சமாவது எடுத்து நீங்க சாப்பிட்டா தான் உங்களுக்கு வயிறு நிறையும். அப்படித்தான் வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டா அந்த வாக்கு தத்தத்தை வச்சு ஜெபிக்கணும். அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேதத்தின் பிரகாரம் நடக்கணும். தெய்வம் அநேக காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன் பிரகாரம் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் சத்தியமாய் உண்மையாய் நிறைவேறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு வேத வசனம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதில் 22வது வசனத்தை வாசிச்சு பார்க்கும் பொழுது என்ன அழகா கத்துக் கொடுக்கிறது தெரியுமா? அதாவது வாக்கு தத்தம் கொடுத்துட்டார்னா அந்த வாக்கு தத்தத்தை கூட நிறைவேறதுக்கு ஒரு போதனையை வைக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அதன் பிரகாரம் நடக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். வாசிக்க கேட்போமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிச்சு பாருங்களே. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருவுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் அப்படிங்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய வாக்கை நன்றாய் கேட்க வேண்டுமா? ஏதோ ஏனோ தானோன்னு, ஏதோ விளையாட்டுத்தனமா, ஏதோ அஜாக்கிரதையாய் அவருடைய வாக்கை கேட்க கூடாது. அப்படி கேட்கும் பொழுது நீங்க கேட்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஊழியக்காரர்கள் விதைக்கிற இந்த வேத வசனங்கள் சத்தியங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கிறதாக நினைத்து விதைக்கிறார்கள். ஆனா கேட்கிறவர்களாகி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல நிலமா, அல்லது கற்பாறையா இருக்கிறீங்களா, அல்லது முள்ளுள்ள இடமா இருக்கிறீங்களா, அல்லது வறண்ட நிலமா இருக்கிறீங்களா? உங்க இருதயம் எப்படி இருக்கிறது? சத்தியம், வாக்கு தத்தம், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் உங்களிடத்தில் கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் நன்றாய் கிரயமாய் கேட்டு உங்களுடைய இருதயமாகிய பலகையிலே எழுதுகிறீர்களா என்று பார்க்க வேண்டும். நாம் தெளிவாக எழுதும் பொழுது, நம்ம தெளிவாக அதன் பிரகாரம் நடக்கும் பொழுது, அந்த வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் நிறைவேறியே தீரும் வாக்கு தத்தம். எத்தனையோ பிள்ளைங்க சொல்றாங்க, ஐயா எங்களுக்கு இந்த வாக்கு தத்தம் நிறைவேறல, ஐயா எங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் நிறைவேறல, சபையில ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாங்க, இந்த வாக்கு தத்தத்துல நீ கோடா கோடியாய் பெருகுவாயின்னு சொன்னாங்க, ஆனா வாக்கு தத்தம் நிறைவேறல. ஒருத்தரும் ஒவ்வொரு விதமாக வாக்கு தத்தத்தை சொல்லுவார்கள். அதெல்லாம் என்ன ஆகல? நிறைவேறல. ஏன் நிறைவேறலனா வாக்கு தத்தத்து மேல மிஸ்டேக் இல்ல, வாக்கு தத்தத்தை தந்த தெய்வத்தின் மீது மிஸ்டேக் இல்ல, வாக்கு தத்தத்தை தெய்வத்திடத்திலிருந்து வாங்கி உங்களிடத்தில் கொடுத்த ஊழியக்காரங்க மேல சபைய மேல தப்பு இல்ல. அதன் பிரகாரம் நடக்காம இருக்கிறது நம்ம மேலதான் தப்பு. அதை தாங்க கத்து கொடுக்கிறார் பாருங்க. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்லுவதையெல்லாம் செய்வாயாகில், நான் சொன்னதையெல்லாம் நீ செஞ்சியா, சபைக்கு கிரயமாய் போனியாய், தாய் தகப்பன கனம் பண்ணியா, உண்மையா இருந்தியா, உத்தமமா இருந்தியா, 1 மணி நேரம் ஜெபிச்சியா, வேதத்தை
வேதத்தை தெளிவும் கிரைமாய் வாசிச்சியா, வேதத்துக்கு உண்மையா இருந்தியா, சபைக்கு உண்மையா இருந்தியா, ஊழியக்காரங்க கிட்ட உண்மையா இருந்தா, பரலோகத்துக்கு உண்மையா இருந்தியான்னு ஒவ்வொரு காரியத்தை உங்களை நீங்களே தட்டி எழுப்பி கேட்கும் போது எத்தனையோ இடத்துல நம்ம தவறி விழுந்திருப்போம், எத்தனையோ இடத்துல விளையாட்டா இருந்திருப்போம், எத்தனையோ இடத்துல ஜெபிக்காம இருந்திருப்போம். நம்ம ஜெபிக்காத இருக்கிற வரைக்கும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாதான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வம் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்கிறார்? முதல்ல வாக்கு நன்றா கேளுங்க, அந்த வாக்கின் பிரகாரம் நடங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க கிட்ட இருக்கிற சத்துருவுக்கு சத்துருவா இருப்பாராம், வியாதியை விலக்குவாராம், கிரியைகளை விலக்குவாராம், எல்லா தடைகளையும் விலக்குவாராம். ஓ சத்துருவுக்கு சத்துருவா இருப்ப, ஓ விரோதிக்கு விரோதியா இருப்ப. எப்ப தெரியுமா? நீ கர்த்தர்கிட்ட போகும்போது, நீ கர்த்தருக்குள்ள போகும்போது உன்னுடைய சத்துருவுக்குள்ள உன்னிடத்தில் இருந்து, உன் குடும்பத்திலிருந்து, உன் பிள்ளைகளிடத்திலிருந்து விலக்குகிறாராம். விலக்குகிறவர் யார் தெரியுமா? வாக்கு கொடுக்கிறவர் வாக்கு மாற மாட்டாராம். அல்லேலூயா. வாக்கு கொடுக்கிறவர் உண்மை உள்ளவரான், அந்த வாக்கை கொடுத்துட்டு மாற மாட்டாராம். அல்லேலூயா. என்ன அழகா கத்து கொடுக்கிறார் பாருங்க. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்லுவதையெல்லாம் செய்வாயாகில் நிச்சயமாய் அவர் வாக்கு நிறைவேறியே தீரும். என்ன சொன்னார், எப்படி நடக்க சொன்னார், நடக்கிறதுக்கு என்ன வழி இருக்கிறது? இது நிறைய பேர் கேட்கலாம். எப்படி நடக்கிறது பாஸ்டர், எப்படி அவர்கிட்ட நெருங்கிறது பாஸ்டர், எப்படி அவருடைய வாக்கு நன்றாய் கவனித்து எப்படி அந்த வாக்கின் பிரகாரம் நடக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரலாம். நடக்கலாம். எப்படி நடக்கலாம் தெரியுமா? வாசித்து பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனம் 14வது வசனம். இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும், அந்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நடந்தார்களா அல்லது நடத்தப்பட்டார்களா? வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்கள். நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும் போது தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகி இருப்பாயாக. என்ன தெரியுமா சொல்றாரு இந்த 9வது வசனத்துல? தீதான காரியங்களை விட்டு விலக வேண்டும், தீட்டான காரியத்தை விட்டு விலக வேண்டும். நீ விலகுனா வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். நீங்க அவருடைய வாக்கு தத்தத்தை இருதயத்தில் விதைத்து கொண்டு அவருடைய சமூகத்திற்கு போய் அந்த தீட்டான காரியத்தை விட்டு விலகி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்ப உடனே உங்களுக்குரிய காரியத்தை, வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற உயிரோடு இருக்கிறார். பிதாவின் இடத்துல பரிந்து பேசுவார். பரிந்து பேசும்போது உங்களுக்கு நேராக அந்த வாக்கு இறங்கி வரும். அவர் வாக்கு கொடுத்துட்டார்னா வாக்கு மாறவே மாட்டார். வாக்கு மாற அவர் என்ன மனுஷனா? அவர் சொல்லிட்டு செய்யாம போக அவர் என்ன மனிதனா? இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறபடியினால் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் நீ செய்யணும் அப்படிங்கிறார். அவர் சொல்லுவதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். அதுல ஒண்ணு செய்யறது என்னது? தீட்டான காரியத்தை விட்டு விலகணும். அப்படியே நீங்க 14வது வசனத்தை பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டு இருக்கிறார். பாருங்க, உங்க பாளையத்துக்குள்ள, பாளையங்கிறது என்னது? உங்களுடைய சரீரம். அதாவது உங்களுடைய பாளையத்துக்குள்ள. வாசிங்க அந்த லைன் மட்டும். உன் பாளையத்துக்குள்ள, பாருங்க, உன் பாளையத்துக்குள்ள, உங்க சரீரமாகிய உங்க பாளையத்துக்குள்ள அவர் உலாவி கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக, உங்களுக்கு நன்மை கொடுக்கிறதற்காக, உங்களுக்குரிய வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய பாளையத்துக்குள்ளே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். உங்களுடைய பாளையத்துக்குள்ள உலாவும் போது தீட்டான காரியங்கள், தீதான காரியங்கள் உங்களுக்குள் கடக்குமானால், அதை அவர் பார்ப்பாரானால் அவர் உங்களை விட்டு விலகி விடுவார். அவர் உங்களை விட்டு விலகும் போது ஆசீர்வாதத்தின் காரியங்கள் ஒன்றும் நடக்கவே நடக்காதாம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை படிப்போமா? கேட்போம். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. உங்க பாளையத்துக்குள்ள உலாவும் போது தீட்டான காரியங்கள் உள்ளே இருக்குமானால், பாவ காரியங்கள் உள்ளே இருக்குமானால் அவர் உங்களை விட்டு விலகி போயிடுவார். அவர் உங்களை விட்டு விலகி போகாமல் இருக்கணும்னு சொன்னா தீட்டான காரியத்தை எடுத்து போடுங்க, கெட்ட சிந்தைகளை எடுத்து போடுங்க, கெட்ட காரியத்தை எடுத்து போடுங்க, வீணான வார்த்தைகளை எடுத்து போடுங்க, வீணான சிந்தைகளை எடுத்து போடுங்க, வீணான செயல்களை எடுத்து போடுங்க. வீணான எல்லா காரியத்தையும், பாவ காரியத்தையும், உலக காரியத்தையும் தூக்கி நீங்கள் வீசும் போது, அந்த வேரை நீங்கள் அறுத்து வேற எடுத்து நீங்கள் வெளியே வீசி அதை அக்கினியால சுட்டு எரிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த தீங்கும் வராதா?
எந்த சத்துருவின் கிரிகளும் வராதா. இதை இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லும் போது அவள் அழகாய் கட்டளையிட்டு சொன்னாராம், நீங்க தான் அந்த இஸ்ரவேல். உங்களுக்கு நேராக இந்த 1ஆம் தேதி 11வது மாதம் காலை வேளையிலே கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை உங்களிடத்தில் வருகிறது. தயவு செய்து தீட்டான காரியத்தை எடுத்து போடுங்க, உங்க பாளையத்தை சுத்தமா வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்குரிய வாக்கு தத்தம் நிச்சயமா இந்த வருடம் முடிவதற்குள்ளாக அடுத்த வருடம் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இருங்க, பாவத்தை விட்டு விலகுங்க, உலக காரியத்தை விட்டு விலகுங்க, கெட்ட சிந்தையை விட்டு விலகுங்க. இங்க ஓடலாம் அங்க ஓடலாம், எங்கேயும் ஓடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து உங்க பாளையத்தை சுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Holy Spirit. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், உன் பாளையத்தை சுத்தப்படுத்து. உன் பாளையத்தை சுத்தப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உனக்குரிய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாய் செய்வார், அதில் எந்த மாற்றம் இல்லை. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய பாளையத்தை சுத்தமாக்குங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்குரியதை உங்க கரத்துல கொடுப்பது அதிக நிச்சயம். என்ன சொன்னார்? அவருடைய வாக்கை நன்றாய் கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்கள் என்று சொன்னார். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, தீட்டான காரியம் உன் பாளையத்தை விட்டு, உன் சரீரமாகிய பாளையத்தை விட்டு வெளியே எடுத்து போடு, அவர் உங்களுக்குரிய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அடுத்தது பாருங்க, யோசுவா சொல்றாரு. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது அவர் அழகாய் ஒரு வார்த்தை சொன்னார். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பாருங்க என்ன அழகா யோசுவா சொல்றாரு தெரியுமா? உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்க மேல இருக்கிற வாக்கு தத்தம் நிறைவேறும், நாளைக்கு உங்க மேல இருக்கிற தரிசனம் நிறைவேறும், உங்க மேல இருக்கிற திட்டம் நிறைவேறும். இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு அற்புதம் நடக்கும். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உன் பாளையம் தீட்டுப்படக்கூடாது. தீட்டு பட்டதுனால வாக்கு தத்தம் நிறைவேறாம இருக்கு, தீட்டு பட்டதுனால வல்லமைகள் செயல்படாம இருக்குது, தீட்டு பட்டதுனால வரங்கள் செயல்படாம இருக்குது, தீட்டு பட்டதுனால உன் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வராம இருக்குது, தீட்டு பட்டதுனால உன் வீட்டுல தடையா இருக்குது, உனக்குரிய எல்லா காரியங்களும் தடையா இருக்குது. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? விட்டு விலகுங்கள். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெறுகிறான் என்று எழுதப்பட்டிருக்குது. தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பாளையத்தை சுத்தப்படுத்தி கர்த்தரிடத்தில் நெருங்கும் போது, அறிக்கையிடும் பொழுது, பாவம் உங்களை விட்டு விலகும் போது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களுக்கு இரக்கம் இறங்கி வருகிறதாம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை முதல்ல பரிசுத்தப்படுத்துங்க, தீட்டான காரியத்தை எடுத்து போடுங்க. வாக்கு நிறைவேறணும்னா தீட்டான காரியத்தெல்லாம் விடணும். வாக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கணும்னா அநேக கெட்ட காரியத்தெல்லாம் எடுத்து போடணும். அப்பதான் வாக்கு நிறைவேறும். சண்டை, குழப்பம், சண்டையில விடுகிற வார்த்தைகள், அநேக குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், உலக காரியங்கள், உலக ஆசபாசங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய இருதயத்திலும் உங்க சிந்தயத்திலும் குப்பை மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாக்கு தத்தம் நிறைவேறாது. தெளிவாக இந்த வசனத்தை கத்துக் கொடுக்கிறார். இந்த வசனத்தின் மூலியமா அநேக பிள்ளைகளிடத்துல பேசுறார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்குத்தான் அவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆனா இந்த நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தத்தம் நிறைவேறவே இல்லை. ஏன் நிறைவேறவில்லை? நாம் நடக்கிற வழிகள் சரியாக இருக்கிறதா? நம்ம போகிற இடங்கள் சரியாக இருக்கிறதா? நம்ம பார்க்கிற மனிதர்கள் சரியாக இருக்கிறார்களா? நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு வேலைகளும் சரியாக இருக்கிறதா? தீட்டுள்ளதா இருக்கிறதா? உங்க கரம் தீட்டுப்பட்டிருக்குதா? உங்க கண்ணு தீட்டுப்பட்டிருக்குதா? உங்க இருதயம் தீட்டுப்பட்டிருக்குதா? பரிசுத்த சீர்கேடு நடந்திருக்குதா? அப்படி ஏதாவது நடந்திருக்குமானால் அவைகளை விட்டு விலகும் போது பாருங்க, செங்கடல்கள் பிளக்கப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டார்கள். முன்னாடி இருந்தது என்னது? செங்கடல். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது? பாவம். அப்போ செங்கடல் பிளந்தது போல உங்களுடைய பாவங்கள் நீங்கும் போது நீங்கள் ஆசீர்வாதத்தின் வழியாய் உட்பிரவேசித்து உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறதற்காக என் ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த வழிதான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற இந்த வாக்கு தத்த வசனங்கள். இப்படிப்பட்ட 7 முறை புடமிடப்பட்ட புண்ணிய வார்த்தை மூலியமாய் உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுத்திகரிக்க விரும்புகிறார். வாக்கு தத்தம் நிறைவேறல, கர்த்தர் மேல கோபம். வாக்கு தத்தம் நிறைவேறல, கர்த்தர் உயிரோட இருக்கிறாரா? வாக்கு தத்தம் நிறைவேறல, சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? வாக்கு தத்தம் நிறைவேறல, சொல்லப்பட்ட டைமுக்கு ஏன் போகணும்? வாக்கு தத்தம் நிறைவேறல, கூட்டங்களுக்கு போய் என்ன பிரயோஜனம்? வாக்கு தத்தம் நிறைவேறல, காணிக்கை கொடுத்து என்ன பிரயோஜனம்? வாக்கு தத்தம் நிறைவேறல, தசமமா கொடுத்து என்ன பிரயோஜனம்? பல கேள்விகள் உங்களுக்குள்ள எழும்பி கொண்டிருக்கும்.
வாக்கு தத்தம் நிறைவேறாம இருக்கிறதுக்கு காரணம் யாரும் கிடையாது, நீங்களே தான். உங்களை நீங்களே சோதித்து அறிவீர்களானால் அது உங்களுக்கு நலமா இருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யாரையும் குறை சொல்ல முடியாது. அவனுடைய ஆத்துமாவுக்கு அவனே உத்தரவாதி என்று என் தெய்வம் தீர்மானமாய் திட்டமாய் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தயவு செய்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல் காரியத்துல சொன்னாரு, நீ தீட்டான காரியத்தை விட்டுட்டு வெளியே பாளையம் சுத்தமா இருக்கணும், வாக்கு தத்தம் நிறைவேறணும். அடுத்தது யோசுவா மூலியமா சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், பரிசுத்தப்படுத்தும் பொழுது அற்புதத்தை நீங்க பார்ப்பீர்கள், வாக்குத்தத்தை நிறைவேறத பாப்பீங்க, வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறத நீங்க பாப்பீங்க, வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும் என்று சொல்லுகிறார். அடுத்த ஒரு வேத வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, என்ன தெரியுமா சொன்னாரு? அப்போஸ்தலர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை எல்லாம் தியானம் பண்ணி பாருங்க, இந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க, நிச்சயமா இந்த வசனங்களை உயிர்ப்பிக்கும். அதுல எந்த மாற்றம் இல்லை. வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்க. விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்துக்கும் நெருங்குண்டு செத்ததிற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டுமென்றும் நாம் தீர்மானித்திருக்கிறேன். பாருங்க, பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? அசூசியான காரியங்கள், ரத்தம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்கள். என்ன பிரதர் பண்ண போது? போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு வந்தேன், வீட்டுல எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லை, அவங்க அங்க படைக்கல இங்க படைக்கல. அவர் என்ன தெரியுமா சொல்ற? அந்த இடத்துக்கு போறதே தப்புங்கிறாரு. வசனத்தை கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் படிங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கிற அசுத்தமான காரியங்கள், ரத்த காரியங்கள், ரத்தம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், வேசித்தனத்துக்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி நீங்கள் விலகி இருக்கணும். அவைகளுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போக கூடாது, அதை விட்டு நீங்க விலகி இருக்கணும்ங்கிறாரு. அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் தீர்மானித்திருக்கிறேன். பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இதெல்லாம் விட்டு விலகுங்க, அப்பதான் வாக்கு தத்தம் நிறைவேறும். அசுசியான காரியத்தை விட்டு விலகுங்க, பாவத்தை விட்டு விலகுங்க, எல்லா விபச்சார எண்ணத்தை விட்டு, பேசுகிற எண்ணத்தை விட்டு விலகுங்க, உங்களுடைய சரீர ரீதியா ஏற்படுகிற பாவத்தை விட்டு விலகுங்க. அவர் கற்றுக் கொடுக்கிறது என்ன? ஒரு மனுஷன் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறதற்காகத்தான் ஒரு முழுக்க ஞானஸ்தானத்தை அவர் கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். அப்பொழுது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தின் தெய்வம், பரிசுத்தத்தின் தெய்வம் உங்களை சந்திக்கும் பொழுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை இடத்துல பாவங்கள் பெருகி இருக்கிறது, இன்னைக்கு எத்தனை இடத்துல சரீர ரீதியான பாவங்கள், இன்னைக்கு எத்தனை இடத்துல உங்க சிந்த ரீதியான பாவங்கள், இன்னும் எத்தனை இடத்துல உங்களுடைய கண்கள் ரீதியான பாவங்கள், இன்னும் எத்தனை இடத்துல உங்களுடைய சரீரம் முழுவதும் அவயங்கள் முழுவதும் இருக்கிற பாவங்கள் எல்லாம் பெருகி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியும்? ஆண்டவர் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கு தத்தத்தை கொடுத்துறார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறல போராடி கொண்டிருக்கிறீர்கள். பாவத்தோடும் போராடி கொண்டிருக்கிறீங்க, சாபத்தோடும் போராடி கொண்டிருக்கிறீங்க, தடையோடும் போராடி கொண்டிருக்கிறீங்க, வாக்கு தத்தம் நிறைவேறலன்னு குழப்பத்தோடையும் போராடி கொண்டிருக்கிறீங்க. ஏன் இந்த போராட்டம்? ஏன் இந்த கலக்கம்? ஏன் இந்த சஞ்சலம்? உங்களுக்கு தெரியுமா? அசுத்தமான காரியத்தை விட்டு விலகி வா, உன் பாளையத்தை சுத்தப்படுத்தி உன்னை இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளு. நாளைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார், நாளைக்கு வாக்குத்தத்தை நிறைவேறும். அசுசியான காரியத்தை தொடாத, அசுத்தியான காரியத்தை உன் இருதயத்துல வைக்காத, உன் சிந்தையில வைக்காத, உன் பார்வையில வைக்காத, எல்லாத்திலையும் விலக்கு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, thank you Jesus. பல முறை ஆவியானவர் எச்சரித்து மீண்டும் 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 பாவம் செய்கிற பிள்ளைகளுக்கு பாவம் பிறப்பிக்கும் பொழுது, பாவம் பூர்ணமடையும் போது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த வயதில் எனக்கு இந்த நிலைமை என்று அநேக பிள்ளைகள் கேட்பார்கள். அதற்கு காரணம் என்ன? அவர் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாம போகிறது, அவருடைய கட்டளையை சுதந்திரிக்க முடியாம போகிறது, அவர் கொடுக்கிறத வாங்க முடியாம போகிறது, அந்த வாக்கு தத்தத்துல உண்மை இல்லாமல் போகிறது. ஏன் போகிறது என்று கேட்டால், அவரிடத்தில் பரிசுத்தமாய் நடக்க முடியவில்லை. அல்லேலூயா. அதுதான் வாக்கு தத்தம் நிறைவேறல, வாக்கு தத்தம் நிறைவேறல, வாக்கு தத்தம் நிறைவேறல. ஆண்டவரை கேள்வி கேட்காதீங்க. அவர் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறவர். உங்களுக்கு என்று பண்ணப்பட்ட வாக்கு தத்தம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறிய தீரும் என்று சொல்லுகிறார். அதுதான் இந்த வேத வசனம் அழகா சொல்லுகிறது. வாக்கு கொடுக்கிறார், அந்த வாக்கோடு போதனையும் பண்ணுகிறார். அந்த போதனையை தான் இப்பொழுது பரலோக திட்டத்தின் பிரகாரம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு உங்களிடத்தில் இந்த ஊழியக்காரன் மூலமாய் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க.
இந்த வார்த்தையை முழுமையா கேட்டு உங்க இருதயத்தில் எழுதி அந்த வார்த்தையின் பிரகாரம் நடந்து அசுத்தமான காரியத்தை விட்டு விலகி இன்னைக்கு நீங்க அறிக்கையிட்டு பாவத்தை விட்டு விலகி எல்லா தேவையில்லாத காரியத்தை விட்டு நீங்கள் விலகும் பொழுது உங்களுடைய பாளையங்கள் சுத்தமா இருக்கும் பொழுது உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. உங்களுடைய பாவத்துக்காக உங்க மேல இருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்காக, வாக்குத்தத்தம் நிறைவேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற அந்த தடைகளுக்காக என் ஆண்டவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி தீர்த்து விட்டார். இனியும் ஏன் நீங்கள் அந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லேலூயா. வேதம் என்ன தெரியுமா சொல்கிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரேன், நான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறேன், நான் உங்களுக்கு வரங்களை தரேன், நான் உங்களை அபிஷேகம் பண்றேன், நான் உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுகிறேன், எல்லா தடைகளையும் உடைக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அம்மா வாக்கு கொடுக்கிறார். ஐயா, சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, வாலிப சகோதரனே, தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்காமல் போகும்போது வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போய்விடும். காலத்துக்கு நம்ம வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. ஏன் வாக்கு தத்தம் வந்தது இன்னும் நடக்கலன்னு ஒரு கேள்வி வரும். அததான் நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 22வது வசனம், நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் நீ செய்வாயாக, உன் சத்ருவுக்கு சத்ருவா இருப்ப, உன் விரோதிக்கு விரோதியா இருப்பங்கிறார். அல்லேலூயா. உன் பிரச்சனைக்கு அவர் முடிவு கட்டுவார். அவருடைய வாக்கின் பிரகாரம் நடக்க வேண்டும். உங்க பாளையம் சுத்தமா இருக்குமானால் அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். உங்க பாளையத்தை சுத்தப்படுத்துங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை காத்துக்கொள்ளுங்க, அசுசியான காரியத்தை விலக்கி போடுங்க. 3 விஷயத்தை கத்து கொடுத்தார். 1, தீட்டான காரியத்தை விட்டு விலக சொன்னாரு. 2வது சொன்னாரு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள்ளுன்னு சொன்னாரு. 3வது சொல்றாரு அசுசியான காரியத்தை விட்டு விலகன்னு சொல்றாரு. 4வது காரியத்தை பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனின் கற்பனைகளாம். எப்படி அந்த கற்பனைகளை கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்க. வாசிக்க கேட்போமா? அழகாய் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பாப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுகிறதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. பாருங்க என்ன அழகா கத்து கொடுக்கிறாரு பாருங்க. உன் சத்துரு வாங்கிட்டு இருந்து விலகணுமா? உன் தடைகள் உன் இடத்துல இருந்து விலகணுமா? உன் பரம்பரை சாபங்கள் உன்னை விட்டு விலகணுமா? உன் கட்டுகள் அறுக்கப்படணுமா? நீ என்ன செய்யணும்? உண்மையும் செம்மையுமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் தெய்வத்தை ஒருவனும் தரிசிக்க முடியாதா? உங்களுக்கு தெரியுமா? வேதம் அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று சொன்னார். பரிசுத்தம் இல்லாமல் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் சுத்திகரிப்பு இல்லாமல் போய் திருவிருந்து எடுக்கிறது, கால்களை கழுவாமல் போய் திருவிருந்து எடுக்கிறது, அந்த ராவிருந்திலே அஜாக்கிரதை அசால்ட்டுதனமா எடுக்கிறது என் தெய்வத்துக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. தேங்க்யூ ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் எவ்வளவு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. உண்மையும் செம்மையும் ஒழுக்கமும் கிரயமும் பரிசுத்தமாய் நீங்கள் நடக்கும் பொழுது வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. என்ன அழகா கத்து கொடுக்கிறார் பாருங்க. செம்மையும் நன்மையுமானத நீ செய்து அதன் பிரகாரம் நீங்கள் நடக்கணுமா? அப்பதான் உங்களுக்கு அற்புதம், அப்பதான் உங்களுக்கு அதிசயம், அப்பதான் உங்க கட்டுகள் அறுக்கப்படும், அப்பதான் தீராத பிரச்சனைகள் தீரும், தீராத வியாதிகள் தீரும், தீராத குழப்பங்கள் தீரும், தீராத எல்லா பிரச்சனைக்கும் முடிவு எப்ப தெரியுமா வரும்? நீங்க உண்மையும் செம்மையும் ஒழுக்கமும் கிரயமாய் நடந்து அவருக்கு முன்பதாக உங்க பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும் பொழுது, உங்களுடைய பாளையங்கள் சுத்தமாய் இருக்கும் பொழுது, அவர் கொடுத்த வாக்கின் பிரகாரம் நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ண வாக்கு தத்தங்கள் நிறைவேறிய தீரும். வாக்கு பண்ணினவர் ஒரு நாளும் வாக்கு மாறவே மாட்டார். நான் எப்பவும் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, வாக்கு தத்தத்தை உங்க மேல கர்த்தர் பண்ணிட்டார்னா, உங்க குடும்பத்தின் மீது பண்ணிட்டார்னா, உங்க தலையில வாக்கு தத்தத்தை எழுதிட்டாருன்னு வைங்களேன், நீங்க செத்தே போனாலும் உங்களை மண்ணுக்குள்ள அடக்கமே பண்ணினாலும் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற என் தெய்வம் வெளியில தூக்கிட்டு வந்து உங்க வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தம் அவருக்கு தேவை, நிறைவேறணும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? அந்த வாக்கு தத்தத்தை சொல்லிட்டாருன்னா நிறைவேற்றாம இருப்பாரா? அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு என்று கொடுத்துட்டாருன்னா அதை எப்படி மாறும்? அல்லேலூயா.
அவர் உண்மையும் கரையுமாய் உத்தமமாய் அந்த வாக்கு தத்தத்தை உங்க தலையில எழுதியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை கேட்டு அந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரம் உங்களால நடக்க முடியாமல் போகிறது. அது ஏன்? பாவமும் தீட்டான காரியங்களும் அசுசியான காரியங்களும் அநேக உலக எண்ணங்களும் உலக காரியங்களும் உங்க இருதயத்தில், உங்க சிந்தையில, உங்க பார்வையில, உங்க சரீரத்தில், உங்க அவயத்துல இருக்கும்போது வாக்கு தத்தம் நிறைவேற மாட்டேங்கிறது. அல்லேலூயா. உண்மையாய் நடங்க, ஒழுக்கமாய் இருங்க, கரையமாய் இருங்க. உயிரோடு இருக்கிறவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சத்தியமா இந்த சத்தியம் சொல்லுகிறது, உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு நிறைவேறணும்னா அந்த வாக்கை நன்றாய் கேட்டு அந்த வாக்கின் பிரகாரம் நீ நடந்து கொள். அது போதும். உங்களுக்குரிய பலனையும் உங்களுக்குரிய பாக்கியத்தையும் உங்களுடைய கரத்திலே கொடுப்பது அதிக நிச்சயம். வேதம் அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளுடைய குழப்பம் என்னன்னா, ஏன் வாக்கு தத்தம் நிறைவேறல, ஏன் இன்னும் நன்மைகள் நடக்காம இருக்குது, எல்லாமே தடையா இருக்குது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து பொய்யா, அவருடைய வல்லமை பொய்யா, சபைகள் பொய்யா, ஊழியக்காரர்கள் பொய்யா, வார்த்தைகள் பொய்யா, எல்லாம் பொய்யா பொய்யான்னு கேட்கிறோம். எதுவும் பொய் கிடையாது. பொய்யான மனுஷனும் பொய்யான நாவையும் பொய்யான உதடையும் கர்த்தர் அருவருக்கிறாராம். அவ்வளவுதான். அவர் அருவருக்கிறதுனால வாக்குத்தத்தம் நிறைவேற மாட்டேங்கிறது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினா உண்மையை பிடித்துக் கொண்டு நடங்கள், ஒழுக்கமாய் நடங்கள். இதைதான் என் ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் அவர் யாரும் பார்க்க முடியாது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று விளங்கிக் கொண்டிருக்கிறார்களாம். அல்லேலூயா. அந்த பரிசுத்தமானவரை பரிசுத்தமா இருந்து அவரை பின்பற்றி அவரை பிடித்து அவருடைய வழியில நடக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்குரியது உங்க கருத்துல கொடுப்பது அதிக நிச்சயம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? தீட்டான காரியத்தை விட்டு விலகினாரு. இரண்டாவது என்ன சொல்றாரு? பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுன்றாரு. மூணாவது என்ன சொல்றாரு? அசுசியை விட்டு விலகுங்கிறாரு. அதை விலகி அதை காத்துக்கொள்ள, நன்மையை காத்துக்கொள்ளுங்கிறாரு. நான்காவது என்ன சொல்றாரு? செம்மையும் நன்மையானதை வேண்டிக் கொள்ளுங்கிறாரு. பாருங்க, ஐந்தாவது காரியத்தை பாருங்க. சாலமோன் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அழகாய் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்க. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. என்ன அழகா சொல்றாரு பாருங்களேன். தீமையை விட்டு விலகுவதே செம்மையான பாதையா, செம்மையானவர்களுக்கு உண்டான பாதையா. நீங்க சொல்லுவாங்க, என் பாதையில எல்லாம் பிரச்சனைங்க, நான் போற இடத்துல எல்லாம் போராட்டங்க, நான் பாக்குறதெல்லாம் கண்ணீருங்க, நான் நினைக்கிறதெல்லாம் என்ன நிறைவேறலைங்க, நான் போய் ஒரு வேலை கேட்க போனா வேலையில தடை, நான் போற இடத்துல எனக்கு கல் இடிச்சிருச்சு, முள்ளு குத்திருச்சு, கால்ல காயமாயிருச்சு, கையில காயமாயிருச்சு, சரீரத்துல காயமாயிருச்சு, என் இருதயங்கள் உடைக்கப்பட்டிருக்குது, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்கன்னு பல காரியத்தை சொல்லுவார்கள். ஆனா இந்த வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? தீமையை விட்டு விலகி என்ன சொல்றாரு? படிங்க. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன், எந்த மனுஷன் தன் நடையை கவனிக்கிறானோ தன் ஆத்துமாவை காக்கிறான். என்ன அழகான வசனம் பாருங்க. ஆத்துமாவை காக்குறானா? நல்ல வசனம் இல்ல? உங்க ஆத்துமாவை நீங்க தான் காத்துக்கொள்ளணும். இப்ப புரியுதா? அவனுடைய ஆத்துமாவுக்கு அவனே உத்தரவாதி என்று எப்படி எழுதப்பட்டிருக்குது? நீங்கள் நடக்கிற நடையில் கிரயமா இருக்குமானால், செம்மையா இருக்குமானால், உண்மையா இருக்குமானால், தீட்டு இல்லாமல் இருக்குமானால், உங்க பாதயங்கள் சுத்தமா இருக்குமானால், தீமை விட்டு விலகவில்லானால் உங்க ஆத்துமா காக்கப்படும். ஹalleluya, thank you Jesus. நிச்சயமா நம்முடைய ஆத்துமாக்கள் காக்கப்படும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த நாட்கள்ல நம்ம ஆத்துமாவுக்கு கேரண்டி இல்ல, நம்ம சரீரத்துக்கு கேரண்டி இல்ல, சுகத்துக்கு கேரண்டி இல்ல, பலத்துக்கு கேரண்டி இல்ல. ஏன் இல்லைன்னா நீங்க கர்த்தர்கிட்ட கேரண்டியா இல்ல, நீங்க கர்த்தருடைய பரிசுத்தத்துக்குள்ள கேரண்டியா இல்ல, வல்லமையில கேரண்டியா இல்ல, ஜெபத்துல கேரண்டியா இல்ல, வேத வாசிக்கிறதுல கேரண்டியா இல்ல. உங்களுக்கு கேரண்டி வரணும்னா, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா, உங்களுக்கு பாக்கியங்கள் வரணும்னா, உங்களுக்கு பலன் வரணும்னா என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட போய் உங்களை பரிசுத்தமாக்க சொல்லி கெஞ்சுங்கள். அவருடைய ரத்தத்தினால கழுவ சொல்லி கேளுங்க. அவருடைய தீர்மானத்தின் பிரகாரம் நடந்து கொள்ளுங்க. வாக்கு தத்தம் கூடிய வாழ்க்கையில நிறைவேறியே ஆகணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன சொன்னார்? எப்படி எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதன் பிரகாரம் நீங்கள் செய்வாயானால், அதன் பிரகாரம் நீங்கள் நடப்பாயானால், அவர் என்ன சொல்றாரு? உன் சத்துருக்கு சத்துருவா இருப்பேன், உன் விரோதிக்கு விரோதியா இருப்பேன், உன் குழப்பங்கள் மாறும், உன் பிரச்சனைகள் மாறும், உன் நிந்தைகள் மாறும். சும்மா இங்க ஓடினா வாக்குத்தத்தம் நடக்கும், அந்த ஊழியக்காரன் சந்திச்சா வாக்குத்தத்தம் நடக்கும், இவரை சந்திச்சா வாக்குத்தத்தம் நடக்கும், விடுதலை கூட்டத்துக்கு போனா வாக்குத்தத்தம் நடக்கும். எங்க போனாலும் வாக்குத்தத்தம் நடக்காதம்மா. கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்கம்மா. உள்ள பாவத்தை வைத்துக் கொண்டு வாக்குத்தத்தம் நிறைவேறுமான்னு கேட்டா
நிறைவேறாது. உள்ள அசிங்கத்தை வைத்துக் கொண்டு, தீட்டான காரியத்தை வைத்துக் கொண்டு வாக்குத்தத்தம் நிறைவேறான்னு கேட்டா, அசுசியான காரியத்தை வைத்துக் கொண்டு வாக்குத்தத்தம் நிறைவேறான்னு கேட்டா, அது ஒரு கேள்விக்குறித்தான். நடக்கவே நடக்காது, நிறைவேறவும் நிறைவேறாது. தயவு செய்து இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நடந்து கொள்ளுங்க. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் மாறமாட்டார். வாக்குத்தத்தத்தை பெற்று நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்குத்தான் தெளிவாய் கிரயமாய் கற்றுக் கொடுக்கிறார். வாக்குத்தத்தமும் போதனையும், வாக்குத்தத்தமும் போதனையும். இந்த வாக்குத்தத்தத்தோடு உங்களுக்கு இப்ப அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நடந்து கொள்ளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறியே தீரும். கடைசியா ஒரு வேத வசனத்தை பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி அழகாய் சொன்னார், தேவ வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்றார். என்ன அழகா சொல்றாரு பாருங்க எரேமியா தீர்க்கதரிசி, தேவ வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் அதில் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்க. அதற்கு எரேமியா உம்மை ஒப்புக்கொடார்கள், நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டா உங்களுக்கு அது நன்மையா இருக்கும், பாக்கியமா இருக்கும். படிங்க. உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். பாருங்க என்ன தெரியும் சொல்ற, உன் ஆத்துமா பிழைக்கும். உன் ஆத்துமாவை காத்துக்கொள்ளனா உன் நடைய கவனிக்கணுமா, அப்ப உன் ஆத்துமா காக்கப்படும். இங்க சொல்றாரு, அவருடைய வார்த்தையை செம்மையும் உண்மையுமா கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய ஆத்துமா பிழைக்குமா. அல்லேலூயா. உங்க ஆத்துமாவை பிழைக்க வைக்கிறதும், உங்க ஆத்துமா சோர்ந்து போகிறதும், உங்க ஆத்துமா மரிச்சு போகிறதும், ஆவிக்குரிய ஜீவிதங்கள் மரித்து போகிறதும் யாரு கையில் இருக்கிறது? உங்களுடைய கையிலே இருக்கிறது, வேற யாரு கையிலும் கிடையாது. அதான் இந்த வேத வசனம் அழகாய் கிரயமாய் சொல்லுகிறது. பாருங்க, சிதேக்கியா ராஜா ஒரு பெரிய ஒரு பயத்துல இருக்கிறாரு. அத போய் எரேமியா கிட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு இப்படி நடந்துருமா, எனக்கு இப்படி ஆயிருமா, ஏதாவது ஒரு சம்பவங்கள் எனக்கு நடந்துருமான்னு சொல்லி சிதேக்கியா ராஜா பயந்து போய் எரேமியா கிட்ட போய் சொல்றாரு. அப்ப சொல்லும் போது எரேமியா தீர்க்கதரிசி இந்த வார்த்தை அவர்கிட்ட சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள், தேவனுடைய வார்த்தையை நீ கவனிச்சு பாரு. வாசிங்க அந்த வசனத்தை ஒரு தடவை. அதற்கு எரேமியா, பாருங்க, சிதேக்கியா ராஜா போய் அவரிடத்தில் புலம்பி ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது அதற்கு பதில் வார்த்தையாக எரேமியா தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். என்ன சொன்னார்? வாசிங்களே. அதற்கு எரேமியா உம்மை ஒப்புக்கொடார்கள். உன்னை எந்த பிரச்சனைக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. நான் உம்மிடத்தில் சொல்லுகிற, நான் உன்கிட்ட சொல்ற வார்த்தையை மாத்திரம் கேளு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீ செவி கொடு, அப்பொழுது உமக்கு நன்மையா இருக்கும். உங்களுக்கு அது நன்மையா இருக்குமா? இவ்வளவு நேரம் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? வாக்குத்தத்தம் நிறைவேற, வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க என்ன செய்யணும்? அடுத்த லைன் படிங்க. உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். பாருங்க, உங்களுடைய ஆத்துமாக்கள் பிழைக்கும். நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறலையா? நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. குழந்தை பாக்கியம் இல்லையா? நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. இன்னும் உங்க வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரலையா? நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. இதெல்லாம் நீங்க கேட்கும் போது, உங்க இருதயமாகிய பலகையை எழுதும் போது, நீங்கள் அதன் பிரகாரம் நடக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலே எழுதப்பட்டிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? நிறைவேற்றுகிறதிலே வல்லவர். உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதத்திலே தெளிவும் கிரயமாய் எழுதப்பட்டது. அதைதான் உங்களிடத்தில் சொல்லுகிறார். நான் வாக்கு கொடுத்துட்டேன், இன்னும் வாக்கு தத்தம் நிறைவேறாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீ இன்னும் சரியான முறையில கர்த்தரிடத்துல நெருங்கல, இன்னும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கல, கர்த்தருடைய வழியில நடக்கல, கட்டளைகளை காத்துக்கொள்ளல, பிரமாணத்தை காத்துக்கொள்ளல, அந்த வாக்கு தத்தத்துக்காக நீ உபவாசம் இருக்கல, அந்த வாக்கு தத்தத்துக்காக நீ ஜெபிக்கல, அந்த வாக்கு தத்துக்காக ஒவ்வொரு நாளும் நீ முழங்கால உட்கார்ந்து பரத்துக்கு நேரம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற, அதனால வாக்கு தத்தம் நிறைவேறல. அல்லேலூயா. வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொன்னா என்ன செய்யணும்? தீதான காரியங்களை விட்டு விலகணும், தீட்டான காரியத்தை விட்டு விலகணும். ரெண்டாவது சொல்றாரு, உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கிறாரு. மூணாவது அசுத்தியான காரியத்தை விட்டு விலகுங்கிறாரு. நாலாவது சொல்றாரு, செம்மையும் நன்மையும் செய்ய வேண்டுங்கிற அந்த வழியில நடக்கணுங்கிறாரு. அஞ்சாவது சொல்றாரு, தீமையை விட்டு விலக வேண்டும் சொல்றாரு. ஆறாவது சொல்றாரு, தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கணும்னு சொன்னா, அதாவது நம்ம இப்ப 7 வசனம் படிச்சிருக்கிறோம். 7 அப்படிங்கிறது பூரணம். இந்த 7லயும் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னு சொன்னா பூரணமான ஆசீர்வாதமும் பூரணமான நன்மையும் இந்த மாதம் வாக்கு தத்தமாய் உங்களிடத்தில் வரும். அல்லேலூயா. சத்துருவுக்கு சத்துருவா இருப்பார் இந்த மாதம், விரோதிக்கு விரோதியா இருப்பார் இந்த மாதம். இந்த மாதம் நீ கர்த்தரிடத்தில் நீ கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வழியிலே நீ நடந்து உண்மையும் முத்தமாய் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நடப்பாய், ஆனால் நிச்சயமா வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று சொல்லுகிறார்.
அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நன்றாய் கேட்டு அந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது? ஆசீர்வாதங்கள் வருகிறது, பாக்கியங்கள் வருகிறது, பலன் வருகிறது, பலன் வருகிறது, சுகம் வருகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, தடைகள் உடைக்கப்படுகிறது, ப்ரமோஷன் வருகிறது, எல்லா குழப்பத்திற்கும் விடிவு காலம் பிறக்கிறது. இருள் அடைஞ்சு போய் கிடக்கனுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தின் தெய்வம் உங்களுக்கு இவ்வளவு நேரம் அவருடைய சத்தியத்தை சத்தியமாக போதிக்க கிருபை பாராட்டினார். இந்த சத்தியத்தின் பிரகாரம் நடந்து கொள்ளுங்க. இந்த சத்தியத்தை கேட்டு அப்படியே தூக்கி வீசிட்டு போயிடாம உங்க இருதயமாகிய பலகையில் எழுதி கொண்டு அதன் பிரகாரம் நடந்து கொள்ளுங்க. நீங்க கேட்டுட்டு அப்படியே விட்டுறாம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பி வைங்க. அவங்களும் இந்த வார்த்தை கேட்டு பிரயோஜனம் அடையட்டும். அவங்களும் இந்த வார்த்தை கேட்டு பாவத்தை விட்டு வெளியே வரட்டும். அவங்களும் இந்த வார்த்தை கேட்டு வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கட்டும். தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தில் நான் கெஞ்சி கேட்கிறேன், பரிசுத்தமா இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தமா இருந்து பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா தீட்டான காரியத்தையும் உங்களை விட்டு தேவையில்லாத காரியத்தெல்லாம் விலக்குங்க. நீங்க விலக்கும் போது உங்களை அவர் சந்திப்பார். நீங்கள் விளக்கும் போது உங்களை அவர் பார்ப்பார். நீங்கள் விளக்கும் போது உங்களை விசாரிப்பார். நீங்கள் விளக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்குரியதை உங்க கரத்துல கொடுப்பார். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உங்க கிருபைக்காக தயவுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துறப்பா. உங்க வார்த்தையை நன்றாய் கேட்க சொன்னீங்க. வாக்கும் போதனையும் இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த தலைப்புல கொடுத்ததற்காக நன்றி செலுத்துறேன். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் எந்தெந்த பிள்ளைகள் முழுமையாய் கேட்டு அதன் பிரகாரம் நடக்க விரும்புகிறார்களோ, இருதயத்தில் நினைக்கிறார்களோ, ஆண்டவரே, அப்பொழுதே அவர்களுக்கு நீங்க விடுதலையும் சுகத்தையும் அற்புதத்தையும் மாற்றத்தையும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் தீவிரமாய் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் திடப்படுத்துங்க, ஆரோக்கியப்படுத்துங்க, மாற்றத்துக்குள்ள நடத்துங்க, சத்தியத்துக்குள்ள நடத்துங்க, கிருபையில மறுத்து நடத்துங்க. ஆண்டவரே, தீட்டான காரியத்தை விட்டு விலக்குங்க. ஆண்டவரே, பரிசுத்தம் பண்ணி கொள்றதுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, தீடான காரியங்களை அவங்களை விட்டு விலகட்டும். ஆண்டவரே, எல்லா தவறான காரியங்களும் உங்க பிள்ளைகளை விட்டு விலகட்டும். உங்க சத்தியத்தை அவர்கள் கிரயமாய் கேட்கட்டும். ஆண்டவரே, தீமையை விட்டு விலகட்டும். உங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிட்டு. ஆண்டவரே, 7 காரியத்தை இந்த வேளையில உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்க. இதை உங்க பிள்ளைகள் நிச்சயமாக அதன் பிரகாரம் நடப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சத்தியத்தை கேட்டு ஒருவேளை இருதயங்கள் உடைக்கப்படுமானால், அந்த இருதயத்தில் ஒரு பாரங்கள் வருமானால், ஆண்டவரே, மனம் திரும்புகிற பாவியின் நித்தம் ஆண்டவரே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுது என்று சொன்னீங்க. ஆண்டவரே, எந்தெந்த மனிதர்கள் மனம் திரும்ப ஆயத்தமா இருக்கிறார்களோ, இந்த செய்தி எந்தெந்த மனுஷனுக்குள் மாற்றத்தை கொண்டு வந்ததோ அந்த மனுஷன் நீங்க அபரிதமாய் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துறேன். இந்த செய்தி ஆசீர்வதிங்க. இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய சத்தியத்துல மறைச்சு கொள்ளுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உடைய பிள்ளைகளை உருவாக்கத்தக்கதா இருக்கட்டும், மாற்றத்தை கொடுக்கத்தக்கதா இருக்கட்டும். உடைய பலத்த கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த, இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்க சத்துருவுக்கு சத்துருவா இருப்பார், உங்க விரோதிக்கு விரோதியா இருப்பார். தயவு செய்து கொடுக்கப்பட்ட எல்லா நிபந்தனைகளையும் கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் ஜெபித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்க வம்சத்தையும் காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.